partly let out, partly self-occupied, sum number 29. X house property இருக்குது, ரெண்டு ஈக்குவல் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ், யூனிட் 1 யூனிட் 2 ஈக்குவல்னால் 50-50. ஸோ இதில் ஒன்று எல்ஓபி சொல்ல போகிறான், ஒன்று எஸ்ஓபி சொல்ல போகிறான், ஒன்று ரெண்டுக்கு விட்டால் ஒன்று அவனே வச்சுருக்கான். வைல் யூனிட் 1 இஸ் செல்ஃப்-ஆக்குபைட், எக்ஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ், ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் பர்பஸ் குழப்பறதுக்காக கொடுத்துருக்கான், இது வந்தாலும் சேர்ந்து. யூனிட் 2 let out 6,000 rupees per month, so 70,000 rupees per year. Rent of 2 months could not be recovered, so could not be recovered, rule 4 satisfied and பார்க்கணும். They did not give, கொடுத்தாங்களா இல்லைன்னு பார்க்குறோம். சரி, 72ல் 12,000 போச்சுன்னா 60,000 தான் ஆக்சுவல் ரெண்ட் வந்திருக்கு. ஓகே, முனிசிபல் வேல்யூ 130, ஹாஃப் எடுத்தால் 65, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 125, 1ம் 4ம் கொடுத்துட்டான் ஸ்ட்ரெயிட்டாக, அடுத்தது தான் 2 கொடுக்குறான் 140. இதில் எல்லாம் வந்து 50-50 பண்ண போகிறோம். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை அசோசியான்னு பார்க்குறோம், பெய்ட் பை அசோசி 12%. இதுலேயும் வந்து ஹாஃப் த அமௌண்ட் தான் எடுக்கணும். நோ, ஹாஃப் த அமௌண்ட் கிடையாது. முனிசிபல் டேக்ஸ் ஹாஃப் தி அமௌண்ட் கிடையாது, ஃபுல் அமௌண்ட் எடுக்கணும். ஏன்னா லெட்டோட் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் யூனிட், லெட்டோட் யூனிட் ரெண்டுத்துக்கு சேர்ந்து தான் நம்ம லெட்டட் ப்ராப்பர்ட்டி கால்குலேஷன் பண்ணுறப்போ முனிசிபல் டேக்ஸை கழிக்கணும். திஸ் இஸ் சம்திங் க்ரக்ஸ். அதர் எக்ஸ்பென்சஸ் பீயிங் இன் ரிப்பேர்ஸ் 9,000 rupees. ரிப்பேர் இன்சூரன்ஸ் வந்து லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு தேவையில்லை, ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் டியூரிங் 1998, 1499க்கு முன்னாடி சொல்ல வரான். ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் த ப்ராப்பர்ட்டி 63,000 rupees. 1499 லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த 1499 அதெல்லாம் எந்த மேட்டரும் கிடையாது, ஃபுல்லி அலவுடு. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி போடுறப்போ தான் அந்த 63/12 31.5 அந்த மேட்ரு தேவை. ஸோ கம்ப்யூட் இஸ் taxable income assuming is income from other sources 10 lakhs. ஸோ taxable ஐஎஃப்ஹெச்பி கேட்கல, taxable income ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஹெச்பி கால்குலேட் பண்ணுவோம், இது சப்பா மேட்ரு அப்படியே ஆட் பண்ண போகிறோம், ஐஎஃப்ஹெச்பிக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் அப்படின்றத வச்சு 50-50 செல்ஃப் ஆக்குபைட். ஓகே, சிமிலர் ஐடென்டிக்கல் யூனிட்ஸ், ஒன்று எஸ்ஓபி ஒன்று எல்ஓபி, ஒன்று செல்ஃப் ஆக்குபைட் ஒன்று ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாஃப் த யூனிட் எஸ்ஓபின்றதால் ஆனுவல் வேல்யூ நில்லு. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக 60,000 பே பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணால் 31.5, பட் 30,000 தான் மேக்ஸிமம் அலவுடு. ஏன் 30,000 தான் மேக்ஸிமம் அலவுட்னா 1499க்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃப்ரம் த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 30,000 டன். செகண்ட் யூனிட் 50% வந்து லெட்டட் ப்ராப்பர்ட்டி, எல்லாமே ஹாஃப் த வேல்யூ எடுப்போம். 130ல் 65, 140ல் 70, 72,000 ஆக்சுவல் ரெண்ட் வந்திருக்கு. 2 months அன்ரியலைஸ்ட் ரெண்ட், ரூல் 4 சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு பார்க்குறோம், அதை பற்றி கொடுக்கல. ஸோ அசியூம் தட் ரூல் 4 இஸ் சாட்டிஸ்ஃபைட், -12,000 போட்டால் 60. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 1,25,000 அவனே கொடுத்துருக்கானா. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,25,000 கொடுத்துருக்கான். ஸோ 62,500. highest of 1 to 3 70, highest of 2 3 and 4 62, least of 60,500 gross annual. முனிசிபல் டேக்ஸ் வந்து 12% ஆஃப் அவனே கொடுத்துருக்கான் கொஷனில். முனிசிபல் அவன் தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. முனிசிபல் டேக்ஸ் இஸ் இம்போஸ்ட் பை 12% ஆஃப் முனிசிபல் வேல்யூவேஷன் 1,30,000. 10%னாலே 30,000 வரும், 12%னா மோர் தேன் 13,000 வரும். ஸோ இங்கே லெட்டட் ப்ராப்பர்ட்டிக்கு 7,800 தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. முனிசிபல் டேக்ஸஸ் 12% முழுசாக போடலை, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டு பி ப்ரிசைஸ் 12% ஆஃப் 1,30,000. 1,30,000 into 12%, 15,600 divided by 2, 7,800. So இது one of the important crux. So இந்த partly let out, partly self occupiedல municipal tax split பண்ணி போடுறாங்க. பட் அந்த சாரி அது பார்ட்லி இதானா, இது பார்ட் போர்ஷனா, என்ன வேர்டு இது, வேறு ப்ரொவிஷன் இது இல்லை. part of the house is self occupied, part of the house is portion of the house, 1/3 2/3 ப்ரொவிஷனில் அங்கே வந்து 6 months இப்படி இருக்குது, இல்லை 6 months அப்படி இருக்குது அப்படின்ற ஒரே ஹவுஸ் தான்.
அங்கே ஒரு ஹவுஸு, பட் டெனண்ட்டு கொஞ்ச நாள் இருக்கும், நம்ம கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரொவிஷன் வேறு. முனிசிபல் டேக்ஸ் முழுசாக கழிக்கணும். அங்கே ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் 90,000னா 12%, 7,20,000, 12% 90,000 அப்படியே போட்டிருக்கோம். முனிசிபல் வேல்யூவேஷன் என்ன 750. ஸோ 7,50,000 into 12%. முனிசிபல் டேக்ஸஸ் 90,000 முழுசாக போட்டிருக்கும். எப்போது பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ட்லி லெட்டட் ப்ராப்பர்ட்டினா. பட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா முனிசிபல் டேக்ஸஸ் எவ்வளோ போடணும்? இது முக்கியமான கரெக்ட்ஸ் இது. ஓகே, முக்கியமான விஷயம். ஸோ 7,800 தான். நம்ம ஆக்சுவலாக 15,600 போட்டுறக்கூடாது, 7,800 தான் போடணும். ஏன்னா பார்ட் ஆஃப் த ஹவுஸுக்கு போடுறப்ப பார்ட்டு தான் போடுறோம். ஆக்சுவல் ரெண்ட்டை தவிர மீதி எல்லாமே பார்ட்டு தான். ஆக்சுவல் ரெண்ட்டை தவிர மீதி எல்லாமே பார்ட்டு தான். ஞாபகம் வச்சுக்கோ. 54,700 லெஸ் செக்ஷன் 24 ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 30 போடுவோம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்ரோட் கேபிட்டல் 63 டிவைட் பை 2 போட்டால் 31,500 கழிச்சா 6,790. செல்ஃப் ஆக்குபைட் லாஸ் இருக்கா? செல்ஃப் ஆக்குபைடில் ஒரு 30,000 லாஸ் இருக்குது. 30 - 6 கடைசியாக போட்டால் உங்களுக்கு 23,210 தான் இருக்கும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் 10 lakhs கொடுத்துருக்காங்க. உடனே டக்குன்னு ஆன்சரை பார்க்கக்கூடாது. இந்த ஆன்சர் கூட கொடுத்துருப்பான் இந்த கொஷினோட மேட்ச் பண்ணுறதுக்கு. பட் கொஷினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 10 lakhs இருக்குது. அந்த 10 lakhs கூட இந்த 23,000 செட் ஆஃப் பண்ணால் 9,70,790. டிடிஆர் இருந்தால் அந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி லாஸே வராது. ஏன்னா டிடிஆரில் அந்த மாதிரி டிடக்ஷனே கிடையாது. ஆனுவல் வேல்யூ நெல், செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே நெல் தான். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்ரோட் கேபிட்டல் நெல் தான். ஐஎஃப்ஹெச்பியே நெல் தான் வரும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு. டிடிஆரில் லாஸ் வராது, கேனாட் பி செட் ஆஃப். ஸோ அப்போனா அந்த 6,790 இந்த அடிஷ்னல் இன்கம் 10 lakhs 6,790 வந்துடும். அவ்வளோதான். ப்ரொவிஷனில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.